பெண்கள் வளரணும், இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கணும், அதுலயும் குறைந்த விலையில ஒரு தரப்பினருக்கும் ஒரு சிலருக்கு எந்த ஒரு பணமும் வாங்காமல் அன்னதானம் கொடுப்பதுன்றதெல்லாம் இந்த காலகட்டத்துல குறைஞ்சிட்டு வருது. ஏன் இந்த உந்துதல் உங்களுக்கு வந்துருச்சு? இந்த அறக்கட்டளையை நடத்துறதே பெண்ணு தான். இதுல பெண்களுக்கு 15 ரூபாய் உணவகம் சொல்லி வச்சு இதுல சில பெண்களை அதாவது வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். படிச்ச பிள்ளையும் இருக்காங்க, காலேஜ் படிச்ச பிள்ளைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியும், அதே மாதிரி ஏழை பெண்கள் சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சமைக்கலாம், சாப்பாடு பரிமாற தெரிஞ்சவங்களுக்கு சாப்பாடு பரிமாறலாம். ஆனா உங்க அறக்கட்டளையில ஒரு சில பெண்கள் கவுன்சிலிங் வருவாங்க. ஆமா ஆமா, பெண்கள் நிலையை இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெண்கள் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்திருக்க கூடிய அந்த சுதந்திரத்தை சரியான வகையில பயன்படுத்தல அப்படின்னு நீங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மிஸ்யூஸ் பண்ணல. அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்துல அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில புரிதல் இல்ல. பெண்களுக்கு இல்ல, நிறைவான புரிதல் இல்ல. பெண்கள் என்ன நினைச்சிட்டாங்க, திருமணம் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு அடி கணவர் அடிச்சார்னா டைவர்ஸ் போறாங்க. மேம், இன்னைக்கு பெண்கள் வளர்ந்து இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இப்படி அவங்களே எல்லா விதத்துல சிறந்து இருக்கும் போது, நான் சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு பொருளோட வரேன், என் பேர் இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, உழைச்சி கொட்டுறேன், என் மேல கை வைக்கலாமா அப்படின்ற ஒரு முரண்பாடு வருது. அன்றைய நாட்கள்ல நம்ம அம்மாங்கெல்லாம் வேலைக்கு போனது இல்ல, அப்பாவை தான் டிபெண்ட் பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா. சோ ஜெனரேஷன் மாற மாற்றங்கள் வருது இல்லையா? சோ இத புரிதல் இல்ல அப்படின்ட்டு நீங்க எப்படி சொல்றீங்க? அது மாத்திரம் இல்லாம ஆண்மைன்றது அடி கொடுக்கறதுலே இருக்கு. மேம், நீங்க இப்போ பெண்கள் தான் அடங்கி போகணும், பெண்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், நம்ம பெண்கள் நாம தான் இப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்க தவிர ஆண்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் சொல்லவே இல்லையே. ஆசை பாசம் இதெல்லாம் பெண்கள் தான் பயன்படுத்தணும். ஏன் ஆண்கள் அந்த அன்பு அரவணைப்பையும் அந்த ஒரு லவ்வபிள் இதெல்லாம் கொடுத்து என் பெண்ணை தான் பக்கம் இழுக்க கூடாது? பொதுவாவே அந்த அந்த வெளிப்படுத்துற தன்மை தெரியாது. அவங்க எப்பயுமே அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட அன்பு இருக்கும், கருணை இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா பெண்கள் வெளிப்படுத்துவாங்க. ஆனா ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா கேட்டோடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இறக்க போனா இயற்கையா எப்படிப்பட்ட ஆண்களை அந்த பெண்கள் என்ன பண்ண வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சமூக சேவகி ஸ்ரீ அறக்கட்டளையிலிருந்து நம்மிடையே வந்திருக்கிறாங்க திருமதி சாய் ஈஸ்வரி. தொடர்ந்து பெண்களுடைய வளர்ச்சியும் இவங்க அறக்கட்டளை மூலமா பெண்களுக்கு எப்பேற்பட்ட உதவிகள் செய்யறாங்க அப்படின்றத பத்தியும் தொடர்ந்து பேசுவதற்காக இருக்கிறாங்க. மேடம் சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் சாய் மேடம். வணக்கம். இன்னைக்கு சமுதாயத்துல சமூக சேவைன்றதே குறைஞ்சு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல பெண்கள் வளரணும், இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்கணும், அதுலயும் குறைந்த விலையில ஒரு தரப்பினருக்கும் ஒரு சிலருக்கு எந்த ஒரு பணமும் வாங்காமல் அன்னதானம் கொடுப்பதுன்றதெல்லாம் இந்த காலகட்டத்துல குறைஞ்சிட்டு வருது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த உந்துதல் உங்களுக்கு வந்துருச்சு? உங்க அறக்கட்டளை மூலமா பெண்களுக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்ன? பெண்கள் மேம்பாடு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. பொதுவா பெண்கள்னாலே ஒரு அமைதியானவங்க, அன்பானவங்க, இரக்கமானவங்க நிறைய சொல்லலாம். பெண்களுக்கு நம்ம ரொம்ப எல்லா விஷயத்திலுமே முன்னுரிமை கொடுக்கிறோம். பெண்களுக்கு எல்லா விதத்திலுமே நம்ம அறக்கட்டளையில அதே போலதான் பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை. என்ன காரணம் கேட்டா, இந்த அறக்கட்டளையை நடத்துறதே பெண்ணு தான். இதுல பெண்களுக்கு 15 ரூபாய் உணவகம் சொல்லி வச்சு இதுல சில பெண்களை அதாவது வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம். ஆண்கள் கிடையாது, ஆண்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஆண்கள் அவங்க எங்கனாலுமே வேலை தேடி போய்க்கிருவாங்க. ஆனா பெண்கள் அதே வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா படிச்ச பிள்ளையும் இருக்காங்க, காலேஜ் படிச்ச பிள்ளைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியும், அதே மாதிரி ஏழை பெண்கள் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு, அவங்களுக்கும் அங்க அவங்களுக்கு சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சமைக்கலாம், சாப்பாடு பரிமாற தெரிஞ்சவங்களுக்கு சாப்பாடு பரிமாறலாம். ஆனா அத்தனையுமே தான் ஒரு வேலை பாக்குறோங்கிற அந்த உணர்வே வராது அவங்களுக்கு. நம்மளும் இந்த சேவையில பங்களிப்பு பண்றோம் அப்படிங்கிற அந்த உணர்வு வர்ற மாதிரி அதுல கொடுத்திருக்கோம். இதுல இந்த சாப்பாடுங்கிற அந்த கான்செப்ட ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கொடுத்தாலும் பொன் பொருள் மண் மனை என்ன கொடுத்தாலும் போதா மக்களுக்கு அந்த மனநிலை தான் இன்னைக்கு அனைவர்கிட்டயுமே இருக்குது. சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் மட்டும் திருப்தியா போதுங்கிற அந்த மனநிலை வந்துடும். அதனாலதான் அதுல பசி அறிந்து அன்னதானம் செய்வோம்னு ஒரு தலைப்பு நம்ம ஆபீஸ் ரூம்ல என்ட்ரன்ஸ்ல அதான் இருக்கும். பசி அறிந்து அப்படிங்கிறது அந்த விஷயத்துல ஒரு தாய் தான் இருப்பா முத. ஆனா தாய்க்கு மட்டும்தான் அறிய முடியும், தகப்பன் வாங்கி தருவாரு. ஆனா பசி அறிந்து அப்படிங்கிறப்ப அந்த சாப்பாடு கொடுக்கறது தாயால மட்டும்தான் முடியும். அதனாலதான் அந்த தாய் உணர்வோட தான் அந்த வரிகளையே கொடுத்திருக்கேன். எவ்வளவு பேர் 80 வயசுல சாப்பிட வந்தாலும் சரி, ஒரு வயசு குழந்தைக்கு 2 இட்லி வாங்கி கொடுத்தாலும் சரி, அத்தனை பேருக்குமே தாயா இருக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி. கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நானு உங்க அறக்கட்டளையில ஒரு சில பெண்கள் கவுன்சிலிங் வருவாங்க. ஆமா ஆமா, பெண்கள் நிலையை இன்னும் மாறவே இல்லை
அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான். பெண்கள் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை சரியான வகையில பயன்படுத்தல அப்படின்னு நீங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மிஸ்யூஸ் பண்ணல. அவங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்துல அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில புரிதல் இல்ல. பெண்களுக்கு இல்ல, நிறைவான புரிதல் இல்ல. அதாவது பெண்கள் என்ன நினைச்சிட்டாங்க, திருமணம் பண்ணி கொடுத்தோம்னா வீட்டுல சமையல் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இந்த வீட்டு வேலைகள் செய்யறது மட்டும்தான் புரிதல். அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு இடத்துல கொடுக்கறப்ப அந்த புரிதல் இருக்கணும். நம்ம வீட்டுல தாய் எப்படியோ அப்படிதான் அந்த வீட்டுல மாமியார் அப்படிங்கிறவங்களும், நம்ம தாய் தகப்பனார் சகோதரர் எப்படி நம்ம வீட்டுல வளர்ந்து வந்தோமோ அந்த வீட்டுல அவங்களும் அப்படித்தாங்கிறது இந்த பெண்கள் உணரணும். அந்த உணர்வு நிலைக்கு போகணும். என்ன பண்றாங்கன்னா பெண்கள் அந்த வீட்டுக்கு போனோடனே அது இன்னொரு வீடு அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வந்தாங்க. தன்னோட கணவர் மட்டும்தான் தனக்கு சொந்தம், மித்த எல்லாருமே வெவ்வேறு மனிதர்கள், ஒவ்வொரு மனிதர்களா தான் பாக்குறாங்களே ஒழிய அந்த உணர்வுகள் நம்ம வீட்டுல எப்படி நம்ம தாய், நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணான்னு எப்படி பார்த்தாங்களோ அந்த உணர்வுல பார்த்தாலே அந்த பெண்களுக்கு அந்த இன்னைக்கு இந்த சிரமப்படுறது, ரொம்ப துன்பப்பட்டு வெளியே வர்றாங்க. தானே பல பிரச்சனைகள்ல அவங்களே சுதந்திரம் அப்படிங்கிறது, திருமணம் பண்ணி வச்சு மறு வீட்டுக்கு அனுப்புறதே சுதந்திரம் தான். அப்படியுமே அதை பயன்படுத்திக்கத்தான் நிறைய பேர் தெரியாம அன்னைக்கு காலத்துல எவ்வளவு நம்மளோட தாய் தகப்பனார், நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க, எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்து போனாங்க, மனதளவுல ஒரு புரிதல்ல வாழ்ந்தாங்க. அதெல்லாம் நம்ம காட்சியா கண்டிருக்கோம், காதால கேட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த புரிதல் இல்லாம ஒரு அடி கணவர் அடிச்சாருன்னா டைவர்ஸ் போறாங்க. நம்ம தாய் பார்த்திருக்கோம், நம்மளுடைய தகப்பன் கிட்ட எத்தனை அடி வாங்கின காட்சியா நம்ம பார்த்திருக்கோம். மேம், இன்னைக்கு பெண்கள் வளர்ந்து இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஓன் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இப்படி அவங்களே எல்லா விதத்துல சிறந்து இருக்கும் போது கணவனுடைய அவங்களை சார்ந்து வாழணுன்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்ல. கணவன் மனைவி உறவு மட்டும்தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்கிட்ட அடி வாங்கணும், நீ ஏன் என்ன அடிக்கலாம், நீ யார் என்ன அடிக்கலாம், இப்படின்ற வார்த்தைகள்லாம் கூட வரும் பாத்தீங்களா? நான் சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு பொருளோட வரேன், என் பேர் இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, உழைச்சி கொட்டுறேன், என் மேல கை வைக்கலாமா அப்படின்ற ஒரு முரண்பாடு வருது. அன்றைய நாட்கள்ல நம்ம அம்மாங்கெல்லாம் வேலைக்கு போனது இல்ல, அப்பாவை தான் டிபெண்ட் பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா. சோ ஜெனரேஷன் மாற மாற்றங்கள் வருது இல்லையா? சோ இத புரிதல் இல்ல அப்படின்ட்டு நீங்க எப்படி சொல்றீங்க? அது மாத்திரம் இல்லாம அடிக்கிறதா ஆண்களுக்கு அழகு, ஆண்மைன்றது அடி கொடுக்கறதுலே இருக்கு. இதையும் தாண்டி ஒரு குடும்பத்தை நீ எப்படி நடத்துற, ஒரு பெண்ணை நீ எப்படி மதிக்கிறன்றது தானே இருக்கு. நிச்சயமா. ஆனவன கையை ஓங்கிறது இது ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். நம்ம ஒன்னும் ஆண்களை நம்ம குறைச்சி இந்த இடத்துல மதிப்பிட சொல்ல வரல. நாங்க சாதாரணமா நடக்குது. அடிக்கிறதும் உதைக்கிறதும் அவமானப்படுத்தும் வார்த்தைகள் மூலமாக அவங்களை புண்படுத்துறதும் இப்படி எல்லாம் பண்ணி ஒரு பொண்ணை ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அவங்க தேடிட்டு போயிடுறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்ட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. பெண்களுக்கு ஒரு நடக்கிற ஒரு அநீதியா தான் நம்ம பாக்குறோம். ஆனா அதே நேரத்துல இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அந்த பெண்கிட்ட இருக்கு. இந்த பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். இருக்கு. அந்த பெண்ணாகப்பட்ட அந்த ஒரு அடி விழுகுதுன்னா அந்த விழுகிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்கான அந்த பவர் இருக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்க தெரியல. ஒரு சிறந்த ஆயுதம் மேம். ஒரு அன்புங்கிறது சிறந்த ஆயுதம். அன்புக்கு அடிபணியாத ஒரு புல்லு பூண்டு கூட கிடையாது இன்னைக்கு. அதனாலதான் அன்பே சிவம்னு சொல்றாங்க பாருங்களேன். அந்த சொல்றாங்க பாருங்களேன். அப்ப அன்புல பிரபஞ்சமே அன்பு. இந்த பஞ்சபூதங்களும் அன்புக்காக தான் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சாதிக்கணும், எங்களை இவங்க துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க, நான் அங்கேயே இருந்து எப்படி சாதிக்க துன்புறுத்துறாங்கன்னு அந்த ஆரம்ப நிலையே சரியான நிலைக்கு அந்த பெண் கொண்டு வரணும். ஆரம்பம் சரியா இருந்தா முடிவும் சரியாதான் இருக்கும். ஒரு திருமணமாயி அந்த பெண் அந்த கணவர் வீட்டுக்கு போகும் போதேவும் ஆரம்ப நிலையிலும் அந்த அனைவர் இடத்துலயும் ஆரம்பத்தில் எல்லா பெண்ணும் இருக்காங்க. ஒரு புன்முறுவல், அழகான ஸ்மைல் அத்தனை பேர்கிட்டயுமே இருக்கும். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, இது மூணுமே எடுத்துட்டு தான் போறாங்க. ஆனா அத அதாவது சில நேரத்துல மனித வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அந்த வாழ்வை முழுமை அடைகிறதுக்கான ஒரு விஷயம் தான் இதெல்லாம். ஒரு கேம் மாதிரி தான் வாழ்க்கைங்கிறதும். அதை நம்ம தாண்டி தான் வரணும். அந்த கேம்ல தாண்டி தான் வரணும். அது போல அவுட் ஆகி வெளியே வரக்கூடாது. மேம், நீங்க இப்போ பெண்கள் தான் அடங்கி போகணும், பெண்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், நம்ம பெண்கள் நாம தான் இப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்க தவிர ஆண்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் சொல்லவே இல்லையே. ஆசை, பாசம் இதெல்லாம் பெண்கள் தான் பயன்படுத்தணும். ஏன் ஆண்கள் அந்த அன்பு, அரவணைப்பு, அந்த ஒரு லவ்வபிள் இதெல்லாம் கொடுத்து என் பெண்ணை தான் பக்கம் இழுக்க கூடாது. அடிக்கிற நீ அன்புதான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. இது எப்படி எடுத்துக்கலாம் மேம்? அதாவது பெண்ணுக்கு தான் அன்பு, அக்கறை, அரவணைப்பு இருக்கு அப்படிங்கறது இல்ல, இயற்கையாவே ஆண்களுக்கு இருக்கு. பொதுவாவே ஆண்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கான விஷயம் அந்த வெளிப்படுத்துற தன்மை தெரியாது. அவங்க எப்பயுமே அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட அன்பு இருக்கும், கருணை இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா பெண்கள்
வெளிப்படுத்துவாங்க, மனசுல வச்சுக்குவாங்க. வச்சுக்குவாங்க மேம். நான் ஒரு 10 பொட்டனை சாப்பாடு கட்டி ரோட்டோர மக்களுக்கு போய் நான் கொடுத்துட்டு வந்து அதை என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அதை என்ன போல பிறர் செய்யணுங்கிறக்காக வாட்ஸ்அப்ல போட்டு விடுவேன், யூடியூப்ல போட்டு, இன்ஸ்டாகிராம் போட்டு விடுவேன். இது காரணம் என்னன்னு கேட்டா வந்து நான் செய்யற தர்மத்தை வெளிக்காட்டுதல், நான் வெளிக்காட்டுறேன் அப்படிங்கிற காரணமே கிடையாது. இது போல இதை பார்த்து பிறர் செய்யணும்னு. அதே விஷயம் ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடுவாங்க மேம். அங்கனுக்குள்ள வந்து ஒரு 2 பிச்சைக்காரவங்களோ இல்ல வந்து வயசானவங்க யாரோ ஒருத்தர் நின்று இருந்தாங்கன்னா அவங்க கேட்கவே வேணாம், அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு வடையும் டீ வாங்கி கொடுத்து சாப்பிடுவாங்க. நான் எவ்வளவு ஆண்களை நான் கண்ணார பாத்திருக்கேன். இதை வந்து ஒரு நாள் வெளிக்காட்டினது இல்ல, மாட்டவே மாட்டாங்க, சொல்லவே எப்பயுமே. இது மட்டும் இல்ல, சாப்பாடு வேணும்னா வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிடுறியா, டீ குடியா, என்ன அதுவும் இல்லன்னா இன்னைக்கு நம்ம சொல்றோம் பிச்சைக்காரங்களுக்கு காசு போடாதீங்கன்னு சொல்றோம் பாருங்களேன், கொடுக்கலாமா, தப்பு இல்ல, தப்பு இல்ல. ஏமா சாப்பாடுல மட்டும் தான் இருக்குதா, வாழ்வாதாரம் இருக்குதா? அவன் ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி தேய்க்கணும், காலில் ஒரு செருப்பு இன்னைக்கு 50 ரூபா கொடுத்தா ஒரு பிளாஸ்டிக் செருப்பு வாங்கி போடலாம். இதுக்கெல்லாம் வந்து இது வேணும். இதை சில பேர் கேட்டு வாங்க முடியாது. ஆனா ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா கேட்டோடனே வாங்கி கொடுத்துருவாங்க. இறக்க போனா இயற்கையா இப்படிப்பட்ட ஆண்களை அந்த பெண்கள் என்ன பண்ண, அவங்கள்ட்ட இருக்க அந்த குணங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான சக்தி இவங்க கிட்ட இருக்குது. ஆணோ பெண்ணோ, ஆண்கள் கோவப்பட்டாங்கன்னா பெண்கள் அமைதியா இருக்கணும், கொஞ்சம் அமைதியா. அதாவது குடும்பம்னாலே விட்டு கொடுத்து போற மனப்பான்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லைன்றத சொல்ல வரீங்க? இல்ல, இன்னைக்கு இருக்கிற பெண்கள் கிட்ட வந்து விட்டு கொடுக்கிற மனப்பான்மை தாய் வந்து ஊட்டி வளர்க்கணும்னு சொல்ல வரேன். தாய் தான் சொல்லி கொடுக்கணும். திருமண வாழ்க்கையில வந்து என்னையும் உங்க அப்பாவையும் பாரு, இதுதான் உன் வாழ்க்கை, நாங்க தான் அதுக்கு ஒரு சாட்சி, அறிவுரை. எங்களோட வாழ்க்கை எப்படியோ அப்படிதான். இதை விட வந்து பெரிய அளவுல உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல. நாங்க எப்படி விட்டு கொடுத்து போறோம், ஏதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சுனாலும் இன்னும் காணாம எத்தனை போன் போட்டு கேட்கிறோம். அது மாதிரி சாப்பிட்டீங்களா, வெளியே போனா நீங்க சொல்ற சாப்பிட்டீங்களான்னு கேட்டாதான் உறவா அப்படின்னு சில இது வரும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆணோ பெண்ணோ என்ன நீ கேக்குற, ஆண்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்றேன், ஆண்களுக்காக சொல்றேன். வெளியில போனீங்கன்னா நீங்க சாப்பிடுற எல்லா நேரத்துல உங்களுடைய வேலைகள் என்னென்னவோ அந்த டயத்துக்கு நீங்க வேலை பாருங்க, நீங்க பாருங்க, உங்க கடமைகளை செய்யுங்க, குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க. அதே நேரத்துல நீங்க காலையில வீட்டுல இருந்து சாப்பிட்டு போயிருக்கீங்க உங்களுக்காக, ஆனா நீங்க சாப்பிட்டு போன பின்னாடிதான் உங்க மனைவி சாப்பிடுவா. மதிய உணவு உங்களுக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்துருக்கலாம். சோ இல்ல நீ வெளியில கூட நீங்க ஹோட்டல்ல கூட சாப்பிடலாம். அந்த நேரத்துல உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை சாப்பிட்டியாமா, நீ ஒரே ஒரு வார்த்தை கேளுங்களேன், அது ப்ராப்ளம் சால்வ் மேம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்கிட்ட அடிக்க இதுவா எங்கிட்டு வரும் சொல்லுங்க பாப்பா, ஒரு வார்த்தை. அதே மாதிரி ஈவினிங் கிளம்பிட்டேமா, ஃப்ரிட்ஜ்ல ஒரு வாட்டர் கேன் தண்ணி போடு, இந்த ஒரே ஒரு வார்த்தை. உனக்கு என்ன வாங்கிட்டு வரணுமா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வரவா, சன்ரைஸ் வாங்கிட்டு வா, இல்ல உனக்கு வேற ஏதாவது வேணும், அதாவது நீ குறிப்பிட்டு எனக்கு பூ வேணுமா, அது வேணும், இதெல்லாம் வேண்டாம், உனக்கு ஏதாவது வேணுமா, அந்த வார்த்தை. அதாவது இன்னொன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல பணம் இருக்கும் மேம், இருக்கும், பக்கத்துல பூக்கடை இருக்கும், ஸ்வீட் கடை, பேக்கரி இருக்குது, எல்லாமே இருக்கு, டீ கடை இருக்கு, ஹோட்டல் கூட இருக்கு, எல்லாமே பக்கத்துல இருக்கும். நம்ம பிள்ளைய கொடுத்துருக்கோம், பக்கத்திலே இருக்கும். அப்ப வேணும்னா என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். டிபெண்டா இருக்காங்க லேடிஸ், சம்பாதிக்கிறாங்க. ஒரு பூ வாங்கி வச்சுக்க தெரியாதா, ஒரு 50 ரூபாய்க்கு பூ வாங்க முடியாது, ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கி சாப்பிட முடியாதா? அது வந்து எப்படின்னா, அது ஒரு அருமையான ஒரு உணர்வு, அது கற்பு காதல். அது வந்து ஒரு அருமையான உணர்வு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகனும் வள்ளியும் மனம் முடித்த அந்த ஒரு காதல். என்னோட மனைவி, ஊரறிய நான் திருமணம் முடிச்ச என்னோட மனைவிக்கு நான் இதை வாங்கி கொண்டு போய் நான் கொடுக்கிறேன். கேட்டு கொடுப்பதை விட கேட்காமல் கொடுப்பதற்கு மதிப்பு அதிகம். கண்டிப்பா காதலும் அதிகம், காதல் உணர்வு அதிகமாகும். கண்டிப்பா அதிகமாகும். ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய்க்கு கூட சர்ப்ரைஸ் கிடைக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப உள்ள ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து பெருசா வந்து சாப்பிடுறதுக்கோ வேற ஏதாவது வாங்கி கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. 10 ரூபாய்க்கு டீ கடையில விக்கிற அந்த சோம்பு மிட்டாய், இந்த லட்டுமா என்னமோ இருக்கும் பாருங்க. இதை ஏன் நான் சொல்றேன் தெரியுமா மேம்? இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்த தன்னோட தகப்பன் கிட்ட அவ உணர்ந்தவ. இன்னும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைக்கு அவர் பிள்ளைக்கு வேலை முடிஞ்சு வர்றப்பெல்லாம் சரி ஒரு பொட்டணம் கொண்டு வருவாரு, ஒரு பொட்டணம் வாங்கிட்டு வருவாரு. தகப்பன் என்ற ஆணிடம் பார்த்ததை கணவன் என்ற எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, தப்பே இல்ல. அந்த எதிர்பார்ப்பை வந்து பலமுறை ஒன்னிடம் சொல்லியிருப்பா. கண்டிப்பா ஒரு காதல் திருமணமா இருந்தாலும் சொல்லுவா, காதல் திருமணமாவே இல்லாட்டினாலுமே வந்து தன்னோட பிறந்த வீட்டு பெருமைக்காக நான் சொல்லியிருப்பா. எங்க அப்பா எனக்கு மொத்தம் உங்க அப்பா பெருசா வாங்கி கூட சொல்ல மாட்டா. அவங்க அப்பா 5 பவுன் 10 பவுன் நகை கூட எல்லாம் சொல்ல மாட்டா. எங்க அப்பா வெளியே ஆபீஸ் விட்டு வர்றப்ப எனக்கு இந்த மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க, இந்த தேங்காய் மிட்டாய் இருக்கு பாரு, இந்த பப்ஸ், எந்த மிட்டாய் இருக்கு பாரு, அது பப்ஸ், அந்த முட்டை பப்ஸ் இருக்கு பாரு, இப்படி இருக்கும் பாரு சோமாஸ், இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆக மொத்தம் அதோட மதிப்பீடே 10 ரூபாய் 20 ரூபாய் தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளைக்குரிய காதல். அது இது வந்து அப்பா கிட்ட கேட்டு, அப்பா போன் பண்ண
எப்பா நான் கிளம்பிட்டேமா மனைவி கிட்ட தான் கேட்பாரு. மனைவி கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்பாங்கிறப்ப இடையில போனை புடுங்கி அப்பா இது வாங்கிட்டு வாங்க. ஆக மொத்தம் கேட்டது என்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனால் என் பிள்ளை அது வந்து அந்த போனை பிடிங்கமா ஒரு நிமிஷம் கொடுங்க அப்பாட்ட போன் பண்ணாங்க இல்ல நீங்க கொடுங்க அப்படின்னு அது வாங்கி அது கேட்டது பாருங்களேன். என்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு. நான் கேட்கணும்னு நினைச்சது மறந்து போச்சு. நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஆமா மனைவி அந்த ஊடல் இதெல்லாம் வந்து ஒரு ஆத்மாந்த நிறைவு. ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மா சாந்தின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா ஆத்மா சாந்திங்கிறது இறந்த பின்னாடிதான் ஆத்மா சாந்தி இல்ல. நல்ல ஒரு அருமையான குடும்பமா அது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அன்பும் அக்கறையும் அந்த அன்பு வந்து அப்படியே அந்த ஒரு வலை மாதிரி பின்னல் இருந்துகிட்டே இருக்கணும். அன்பு இருக்கணும், அக்கறை எடுக்கணும். நான் ஒரு சண்டையே போட்டுட்டு வெளியில போயிருந்தாலும் இந்த பொருள் வந்து நம்ம இந்த வீட்டுக்கு இந்த பொருள் தேவைப்படுது, அவ கேட்க மாட்டான், நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம் நம்ம வாங்கிட்டு போயிடணும். அந்த அக்கறை இருந்ததுன்னா அந்த முன்னாடி போச்சு பாருங்க அன்பு, அது வந்துடும் அந்த இடத்துக்கு. அன்பு அக்கறை இது ரெண்டும் இருந்ததுன்னா அரவணைப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இரண்டு கண்களும் காண்பது ஒரே காட்சி தான் இல்ல? கண்டிப்பா. இது பாருங்களேன், இந்த பேசுனா பேசிக்கிட்டே போலாம் நிறைய இருக்குது. பெண்கள் வந்து திருமணமான பெண்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தாய் வீட்டு பெருமையை பேசாம நீங்க எப்படி வாழ்றீங்களோ நீங்க வாழ்ற வாழ்க்கை தான் வந்து தாய் வீட்டுல பெருமையா இருக்கு. நம்ம வாழ்ற வாழ்க்கை பெருமையை காட்டிரும். ஆமா நம்ம சொல்லவே தேவையில்லை. எனக்கு வந்து எத்தனையோ பெண் வீட்டார் போன் பண்ணுவாங்க. அப்ப 3 மாசம் தான் அது கல்யாணம் ஆகி போய் அடிச்சு விட்டாரு, அதனால இப்ப வீட்டுக்கு வந்து இருக்குது 2 முறை வந்து சூசைட் பண்றதுக்கு இது பண்ணிருச்சு, நாங்க வந்து தடுத்து நிறுத்திக்கோம், நீங்க பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கொடுங்கம்மா, நீங்க யாரும் பக்கத்துல இருக்க வேண்டாம், நீங்க கொடுத்துட்டு தயவு செஞ்சு நீங்க போயிருங்கன்னா போனை வாங்கிட்டு வந்து அவ என்ன சொல்ல வராங்கிறது முழுமையா கேட்கணும். எனக்கு சொல்லி முடிச்ச பிற்பாடு பார்த்தா முழுக்க உள்ள அந்த பெண் வீட்டாரோட அந்த ஆளுமை தான் அதிகமா இருக்கும். அதாவது இவங்க யாரும் போகல, பெண் வீட்டுக்காரவங்க யாரும் எதுக்கு இது பண்ணல, ஆனா அந்த மனசுல பதிவு, அந்த பிள்ளைக்கு பதிவு, நம்ம வீட்டுல எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி என்னெல்லாம் வாங்கி கொடுத்தோம் எல்லாமே. ஆனால் அதை வந்து அந்த கணவர்கிட்ட இருந்து அது கிடைக்கல, அந்த கணவர் வீட்டார்கிட்ட இருந்து அது கிடைக்கல அப்படிங்கறத அத மனசுக்குள்ளேயே வச்சு அதை வெளிக்காட்டவும் முடியல. 2 விஷயம் வந்து அவங்க புது இடம் தானே, 2 விஷயம் அவங்க பேசினாங்கன்னு ஒன்னேவோ நம்ம தாய் பேசியிருந்தாங்கன்னா போங்கம்மா பேசாம இருங்கம்மா அப்படிதான் அதே வார்த்தை அவங்க கிட்ட வரணும். சரிங்கம்மா சரி பாத்துக்கிறேங்கம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டை கூட்டுறேம்மா, நீ தானே துவைக்கணும், கொஞ்ச நேரம் ஏன் உனக்கு ஏன் வர மாட்டேங்குது அவங்க வீட்டுல. அப்ப அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்ட விஷயத்த அவங்க ஏதாவது 2 வார்த்தை சொன்னாங்கன்னா ரூம்ல போய் லாக் பண்ணிட்டு உள்ள போய் இருந்துடுறாங்க. என்னன்னு கேட்டா வந்து அப்படியே அந்த கோபத்தை வந்து எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியாம தவறான புரிதல். ஆனா அந்த வீட்டுல வந்து உன்னோட தாய் தகப்பனா எப்படி பெரியவங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. அவங்கள விட்டு நீ தனியா போய் ஒரு ரூம்ல போய் அடைச்சிட்டு பேசாம அமைதியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. ஆக மொத்தம் சமைக்க போகல, அந்த வீடு அப்படியே கிடையாது. அப்ப இதுலதான் வந்து அந்த கணவன் வந்து வீட்டுல வந்து பாக்குறப்ப கோபம் வருமா வராதா? இது இயற்கை தான். என்னமா அப்படி இப்படியே கிடக்குது, சாப்பாடு சேவைகளை வைக்கல அப்படின்னு. அப்ப நீ என்னைய சாப்பாடு சமைக்கிறதையும் கட்டிட்டு போனையா? அடுத்த பாயிண்ட், நீ என்னை சமைக்கிறது கட்டிட்டு போன, வீட்டை கூட்டுறது கட்டிட்டு போனா, பாத்திர வேலைக்கு தான் கட்டிட்டு போன. இல்ல உன் வீட்டுல நீ செய்யவே இல்லையா? அதெல்லாம் எல்லாமே செஞ்சிருப்பேல, இங்க மட்டும் ஏன் அந்த கேள்வி வருது? ஆமா அதே மாதிரி உன் வீட்டுல உன் அம்மா அப்பா திட்டி இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணி இப்படி உட்காந்துக்கிறியா? செய்ய மாட்டே இல்ல. அப்ப இவங்களை மட்டும் என்னன்னு கேட்டா இவங்க புது மனிதர்கள். அப்ப இவங்ககிட்ட நம்ம பேச சண்டை வந்துருங்கிறதுனால தன்னைத்தானே அடக்குமுறை பண்ணி தானா இருந்துடலாம். அப்ப அதுல என்னன்னா மன உளைச்சல் வருது. மன உளைச்சல் ஆகி டக்குன்னு உள்ள இருந்த மணியை போன் பண்ணி அம்மா வீட்டுக்கு போன் பண்ணி அப்படியே ஒண்ணு திரும்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இவரோட அந்த ஆக மொத்தம் அவங்க கடுமையான வார்த்தைகள் பேசினா இல்லையோ மனசுக்குள்ள இருக்க அந்த விஷயமே இந்த பிள்ளை கடுமையான வார்த்தைகள் பேச வச்சு அவங்களே கூட்டு வந்து விட்டுறாங்க. அதுதான் நடக்குது. இப்ப வந்து பெண்களுக்கு அதான் நடக்குது. எத்தனை கவுன்சிலிங் நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க? நான் மேம் ஒரு 10-20 கவுன்சிலிங் வரையும் கூட நான் பண்ணிருக்கிறேன். நானு சேர்ந்து வாழ்றாங்களா? வாழ்றாங்க மேம். குழந்தை இல்லாதவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுத்திருக்கேன். கொடுக்கறதே வந்து புரிதல். புரிஞ்சுக்கோ, மெம்பர்ஸ் ஒவ்வொரு நம்பரா பாக்காத, முதல்ல ஒவ்வொரு மனமா பாரு. நீ வேற ஒண்ணு இல்ல, நான் சொல்ற மாதிரி நீ வீட்டுல போய் செஞ்சு பாரு. உன்னை ஈகோவை வெளியே விட்டு இந்த குடும்பம் நமக்கு வேணும் அப்படிங்கிற புரிதல் இருந்தா நடக்கும். இந்த புரிதல் முதல் வரணும். இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம வாழணும். இல்ல எனக்கு இதோட நான் முடிச்சிட்டு நான் போறேன், எனக்கு இது தேவையே இல்லைன்னா அந்த ஈகோ தடுக்கும். அவங்கள எதுவுமே செய்ய விடாது. இது மட்டும் இல்ல, அவங்கள முகம் கொடுத்து பேச விடாது. ஃபைனலா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? புரிதல் தான் எல்லாமே. கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோன்யம், அந்த புரிதல். கல்யாணத்துக்கு முன்ன இருந்த காதல் 80 வயசு ஆனாலும் அப்படியே இருந்தாலே அது சுபம் தான். இன்னைக்கு எவ்வளவோ தம்பதிகள் வந்து சாதனை பண்ணி அவங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற அவங்களுக்குள்ள இருக்க அந்த புரிதல் தான். தன்னோட அந்த ஆக்ரோஷமா வந்து அந்த காளி வர்றப்ப அவர் வந்து கீழே வந்து விழுந்தாரு. அந்த தேவி வந்து அவர் மேல கால் வச்ச உடனே அதோட அந்த ஆக்ரோஷமான அந்த தன்மை குறைஞ்சுதான். இது வந்து இது நம்ம ஒரு கதையா இதை நம்ம எடுத்து கொண்டு வந்தோம். புராண கதையா இது வாழ்வியலுக்கு இது உண்மை. அந்த ஏன்னா வந்து பெண்குள்ள வந்து நிறைய ஆற்றல் இருக்குது, அவ்வளவு ஆற்றல் இருக்குது. பெண்குள்ள வந்து ஒரு 60% ஆற்றல் பெண் சக்தி இயற்கையாவே இருக்கு. ஆண்களுக்குள்ள வந்து 40% தான் இருக்குது. அந்த இன்னைக்கு பெண்ணை வந்து தனித்துவமா ஒரு விஷயத்தை விட்டா அதை வந்து யார்கிட்ட எந்த ஒரு ஆலோசனை கேட்காமலே அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துருவா. ஆண்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவை, கண்டிப்பா வேணும். அவங்களுக்கு சொல்லணும். இந்த கைடன்ஸே வந்து மேக்சிமம் வெளியில
வெளியில யார்கிட்டயும் கேட்டா தன்னோட தன்மானம் குறைஞ்சிருமோங்கிறதுக்காக அவரே கூட அந்த ஆண் வந்து தன்னோட மனைவிட்ட தான் கேட்பாங்க, இதை இப்படி செய்யலாம்ப்பா, என்ன செய்ய. இப்படி இருக்கிறப்ப அந்த ஒத்துழைப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒற்றுமை வந்து அந்த கணவன் வந்து கொஞ்சம் அமைதி, அந்த சிவபெருமான் எப்படி அமைதியா இருந்தாரு அது மாதிரி ஒரு நேரம். ஆனா அந்த கோபமும் பெண்களுக்கு தான் அதிகமா வருது. ஆமா, ஆண்கள் கூட வந்து பெண்கள் பேசுறப்ப ஆண்கள் வந்து இயற்கையா வெளியே போயிருவாங்க, வீட்டுல இருக்க மாட்டாங்க, 10-15 நிமிஷம் கழிச்சு டீ சாப்பிட போயிருவாங்க, எதுக்காவது வெளியில போயிருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எது அந்த கோபத்துல பெண்கள் கோபத்துல இருக்கப்ப ஆண்கள் வந்து எது இருந்தாதான் பிரச்சனை வரும், கோவம் ஜாஸ்தியா ஜாஸ்தியா வரும். அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த இது குறைஞ்சிரும். அதே நேரம் இந்த பெண்களுக்கு வந்து இவங்க கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு விதம் இது ஆண்கள் கத்து வச்சிருக்காங்க. அதுல 2 பேருமே வந்து கொஞ்சம் அந்யோன்யமா விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோட பெண்களையும் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு, ஆண்களுக்கு அவங்களுக்கு கோபம் வருது ஒரு நேரம் வர்றப்ப இவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியா வந்து எல்லாத்தையும் அன்பும் அந்த புரிதலும் ஒரு அந்யோன்யமா இருந்துச்சுனாலே சரி, குடும்பத்துல வந்து என்ன ஒரு இந்த மாதிரியான அறிவுரை சொல்வதற்குதான் வீட்டுல மூத்தோர்கள் இல்லாம போயிடுறாங்க. இதனாலும் வந்து கேட்கக்கூடிய மனநிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் இல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்களும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் கிடைக்க பெறாத பட்சத்துலதான் இன்னைக்கு இப்படியான பிரிவுகளை நடக்கும். ஆனா சிம்பிளா சொல்லிட்டுங்க, விட்டு கொடுத்து புரிதலோட அன்போட அந்யோன்யமா இருங்க. இதுதான் வந்து வாழ்க்கைக்கான ஒரு பெரிய ஆயுதம். ரொம்ப அழகா இருந்தது. இன்னைக்கு இதை பேசணும், பேசிக்கிட்டே போலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு நாட்கள் பேசலாம். நிகழ்ச்சி கலந்ததுக்கு நன்றி. நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம